அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஜிகே சிடெக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் நியூ அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ என்ன நியூ அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைபோட டீட்டெயில்டு வியூவை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட சேனலோட போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ரைட் சைடில் நம்மளோட ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யுவர் சேனலோட இருக்குது. இல்லை யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்குது இல்லையா, இந்த யூடியூப் ஸ்டுடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கான டேஷ்போர்ட்ஸ், உங்களுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ டேஷ்போர்டில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. இப்போ இதில் நீங்கள் டவுன் ட்ராக் பண்ணிவிட்டு அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, அனாலிசிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மோட், அதாவது இப்போ நீங்கள் 1 மந்த்துக்கு பார்க்க போகிறீங்களா, இல்லை லாஸ்ட் 90 டேஸா, இல்லை லைஃப் டைமான்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைஃப் டைம் நான் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே அட்வான்ஸ் மோடு இருக்குது பாருங்கள், அட்வான்ஸ் மோடு கிளிக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் மோடு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மோர்ன்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ யூஸ்வலாக கண்டென்ட், டிராஃபிக் இது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது. இந்த மோர் ஆப்ஷனில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ், அதாவது எங்கேருந்து சர்ச் பண்ணியிருக்காங்க உங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு, யூடியூப் மூலிமா சர்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்ற டீட்டெயில் தான் அது. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் மொத்தமாக உங்களுக்கு கீழே டிஸ்பிளே பண்ணும் பாருங்கள். எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷன் எங்கெங்கே வந்திருக்கு அப்படின்றத காட்டும். ஸோ மோர் உள்ள போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ்னு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிடும். லோட் ஆகிட்ட பிறகு கீழே பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் யூடியூப் வாட்ச் பேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்மளோட யூடியூப் வாட்ச் பேஜில் இருந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ கெயின் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு காட்டுது பாருங்கள். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் எது மூலிமா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு, அது மூலிமா எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, அதில் உங்களோட கெயின் என்ன, அதோட லாஸ் என்ன. இப்போ எக்ஸாம்பிள் யூடியூப் சேனல் வைஸ் இருந்து பார்த்திங்கன்னா 54 வந்துருக்கு. ஷார்ட் ஃபீட், நம்ம ஷார்ட்ஸ் போடுறோம் இல்லையா, ஷார்ட்ஸ்லேருந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, எத்தனை லாஸ் ஆகிருக்கு, ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்னு. யூடியூப் சர்ச், அதாவது நம்ம ப்ரௌசிங்கில் போயிட்டு நம்ம நேமை டைப் பண்ணி, சேனல் நேமை டைப் பண்ணிவிட்டு எத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது அதர்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ். இன்ட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த டேஷ்போர்ட்ஸு, இந்த எண்ட் ஸ்க்ரீன்ஸு, பிராண்டிங் வாட்டர் மார்க்ஸு, அனோட்டேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா. இப்போ எண்ட் ஸ்க்ரீன் வைக்கிறோம், நெக்ஸ்ட்டு வந்து லிங்க் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதை ஆட் பண்ணது மூலிமா எப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கான அனோட்டேஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் வந்து யூடியூப் ஹோம் பேஜ்லேருந்து பார்த்து எத்தனை பேர் வந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் சேனல் லிஸ்ட்டு, சேனல் லிஸ்ட்டில் இருந்து உங்களோட இப்போ எக்ஸாம் உங்களோட ஃப்ரெண்டோட சேனல் லிஸ்ட்லேருந்து யாராவது பார்த்து பண்ணியிருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக நம்ம யூடியூப்பில் வந்த புது அப்டேட். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்தால் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்த அப்டேட் என்ன அப்படின்னா சோர்ஸ் தான் வந்திருக்கு. நீங்கள் லைஃப் டைமும் பார்த்துக்கலாம், மந்த்லியும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதோட ஸ்டேட்டஸ் இது ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.